வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கந்த சஷ்டி 2வது நாள். ஐயனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நான் பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க பண்ணியிருந்தேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, தீச்சிடாதீங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இனிப்பு எப்பயுமே நம்ம இனிப்பு பலகாரம் செஞ்சோன்னா நம்ம ரெண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறது வழக்கங்க. அதில் இனிப்பு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் 2 கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குழையில, பருப்பு நல்லா வெந்து விரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ 1 டம்ளர் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க வெல்லத்தில் தூசு மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நான் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இதுக்குள்ளே நம்ம போய்ட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி, திராட்சை, நான் 2 பாதாமும் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முந்திரி பருப்பு திராட்சை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க பாயாசத்தில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு ஏலக்காய் பொடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா பாயாசம் ரெடிங்க. இந்த பாயாசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.